பென்னி குயிக் சார் வணக்கம். 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 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக டிடிவி தினகரன் களமிறங்கிய போது அவருக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக தலைவர், அப்போதைய தலைவர், இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் சில மாதங்கள் தான் உண்மையான அதிமுக எல்லாம் அன்னம் பின்னால் வந்துடும் அப்படின்னு பேசினார் சார். அதே டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ளும் இருந்தார். இப்படியெல்லாம் பிஜேபி பேசுறது அப்படிங்கிறது தெரியாதவர் ஒன்றும் கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி. இருந்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் கூட்டணி வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அவரை எப்படின்னா அவரை அவருடைய ஆளுமை மதிப்பீட்டை குறைக்கும் வகையில் இவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு ஒரு கலக குரலை எழுப்பி இருக்கிறார் டிடிவி தினகரன். வெளிப்படையாக எழுப்பியிருக்காரு சார். இது ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள் வரக்கூடிய வேறு சில கட்சிகளும் இதையே சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிர்பந்தம் வருது, தேர்தலுக்கு பிறகு சிஎம் யாருன்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வருகிறதுனா அப்படி ஒரு விபரீத முடிவை அதிமுக எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுடைய சமீபத்திய நடவடிக்கைகளை பார்க்கும்போது பிரச்சார கூட்டங்களில் தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கருத்துக்கு எதிராகத்தான் தன்னுடைய கருத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார் என்பதில் மாற்றுக்கிறது. சரி, ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு யார் முதலமைச்சர் என்று சொல்லி முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று என்டிஏ கூட்டணியில் ஒரு முடிவு டெல்லியில் எட்டப்படுமானால் ஏனென்றால் மாநில கட்சிகளுடைய தேவை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பல்வேறு மாநிலங்களை பார்த்தோம் என்று சொன்னால் மாநில கட்சிகளை நம்பித்தான் தேசிய கட்சிகள் இருக்கிறது. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்காட்டு, இங்க காங்கிரஸோ பாஜகவோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ இங்க என்ன செய்ய முடியாது, மாநில கட்சிகளுடைய தயவு இல்லாமல் ஒரு சீட்டு ஜெயிக்கும். கேரளாவில் இதே அப்படியே தலைகீழாக தேசிய கட்சிகளுடைய உதவி இல்லாமல் மாநில கட்சிகளால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நாம் என்ன கேட்கிறோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களால் மிகப்பெரிய நீர்ச்சிக்கலுக்குள் தள்ளிவிடப்பட்ட ஒரு மாநிலம் இந்த தமிழகம். இந்த தமிழகத்திலே மாநில கட்சிகள் வலுவோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமைகளை ஓரளவாது பெற முடியும் என்கிற நிலையிலே என்டிஏ கூட்டணி அப்படி ஒரு முடிவை எடுத்து தேர்தலுக்கு பிறகுதான் முதலமைச்சரை முடிவு செய்வோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய விசப்பரீட்சையில் தான் போய் முடியும். அதை கண்டிப்பாக எடப்பாடி ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று கேட்டால், நாம் இந்த தமிழக கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு அடுத்த இடத்துல அப்படி தொட்டெடுத்துதான் வந்துச்சு அதிமுக. அது யாரும் மறுக்க முடியாது. அப்ப பெரிய அளவுக்கான வாக்கு சதவீதத்துல வித்தியாசம் இல்ல. அப்ப வாக்கு சதவீதம் அடுத்தடுத்த நிலையில் இருக்கும் போது இந்த பாஜகவினுடைய பலம் என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக நாம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எல்லா தேர்தல்களிலும். அது திமுக கூட்டணியிலே இணைந்து முதல் வெற்றியை பெற்ற தேர்தலாக இருக்கட்டும், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு கொஞ்சம் கூடியிருக்கலாமே தவிர அவர்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அசுர பலம் பொருந்திய அதிமுகவை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பாஜக இல்லை என்பதுதான் உண்மை, நிதர்சனமான. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை இங்கு இருக்கக்கூடிய சிறு கட்சிகள் எல்லாம் கூட முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு, நீங்கள் ஆட்சியை நடத்துவதற்கு, நீங்கள் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாக்குகளும் கிடைப்பதால் எங்களுக்கும் பங்கு கொடுங்கள் அப்படிங்கிற இந்த உரிமை கோஷம் இப்போது எழுப்பப்பட்டு வருகிறது. அதுக்கு அவர் உடன்படலை. யார், திரு இபிஎஸ் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது அப்படின்ட்டு சில அரசல் பொருசலாக டிவியிலலாம் பேசும்போது அதை அவர் மறுத்துவிட்டார். கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கு ஆட்சியில் எங்களுக்கும் பங்கு வேணுங்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விஜய் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தர்ம சங்கடமான கட்டத்திற்கு இந்த திராவிட கட்சிகளும் குறிப்பாக அதிமுக நகர்ந்து கொண்டு இருக்கிறதா? மாட்டாருங்கிறது வேற, ஆனா அந்த இடத்தை நோக்கி தள்ளுகிறதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம்?
இல்ல அதுக்கான சூழல் இல்லைன்னு தான் நான் அதுக்கான சூழல் இல்லை என்று கேட்டால் அந்த இடத்துக்கு திமுகவும் போகாது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாருமே ஒருவித நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிலையில் அப்படி ஒரு நெருக்கடி வந்தால் திமுக தலைமை அதை உதாசீனப்படுத்தும் என்பதுதான் நிதர்சனம். அதைத்தான் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும் எடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. கேரளாவில் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில ஜெயிச்சிருப்பார் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த ஏ.கே. சசிகலா. ஒரே தொகுதி தேசியவாத காங்கிரஸ் கேரளாவில். அவர் கேரளாவிலே வனத்துறை அமைச்சராக ஏ.கே. சசிகலா. அது போல ஒவ்வொரு தொகுதியும் ஒரு கட்சி, மாநில கட்சி, தேசிய கட்சி ஒவ்வொரு தொகுதியில் ஜெயிச்சா கூட அவங்க மந்திரி சபையை அங்கம் வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கேரளாவிலே பார்க்கிறோம். ஆனால் தமிழகத்திலே அதற்கான சூழல் இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த டெல்லியிலிருந்து வரக்கூடிய நெருக்கடி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு விதமான பதட்டத்தையும் அச்சத்தையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் என்ன அப்படி ஒரு விஷப்பரீட்சையை திமுகவும் அதிமுகவும் எடுக்காது என்பதுதான் நிதர்சனமாகும். எடுக்க வாய்ப்பு எப்படி எடுக்க முடியும்? வேற விதமான சிக்கலுக்கு இந்த தமிழகத்தை கொண்டு தள்ளும் என்பதிலே எங்களுக்கு மாற்றுகிறது. சார், செங்கோட்டையன் போன்ற ஒரு சீனியர் லீடர் அவர் 5ஆம் தேதி அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் பழைய விஷயங்களை எல்லாம் கோடிட்டு காட்டி அவர் நிறைய பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் 77ல் சத்தியமங்கலத்தில் போட்டியிடும்போது எனக்கு தொகுதி மாற்றி கொடுங்கன்னு கேட்டபோது எம்ஜிஆர் என்ன சொன்னார், நீ என்னோட பேரை போய் உச்சரி அப்படின்னு சொன்னார். நான் ஜெயித்தேன் அப்படின்ட்டுலாம் சொன்னார். இப்போது அப்படியான ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறத தான் இன்டைரக்டாக அவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இப்போ இந்த ஒருங்கிணைப்பு வேணும் அப்படின்ட்டு அவர் வலியுறுத்தி இருப்பது வெற்றிக்காகத்தான் அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஒருவேளை இவர்கள் சேராமல் இருக்கிறார்கள் அப்படின்ட்டு வச்சுக்கோமே, நம்ம 2 தொகுதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒன்று, நிறைய எல்லாம் நான் கேட்க விரும்பல. நீங்கள் உங்களுடைய அந்த பெரியாறு பாசன விவசாயிகள் சங்கத்துக்கு உட்பட்ட இந்த 2 மாவட்டம் மட்டும் நான் கேட்கிறேன். தேனி, ராமநாதபுரம், இந்த 2 பகுதிகளில் மட்டும் சொல்லுங்கள், எனக்கு போதும். இந்த 2 பகுதிகளில் அதிமுகவிற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தேனியை பொறுத்தளவுக்கு டிடிவி தினகரன், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஐகான். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து. 2 முறை அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஒருங்கிணைப்பு சாத்தியப்படாமல் போகும் என்று சொன்னால் கண்டிப்பாக தேனியிலே பின்னடைவு வரும். அதில் எந்த மாற்றம் வரும். இரட்டை இலை சின்னம் மட்டுமே வெற்றியை கொடுத்து விடும் என்று நாம் நம்பிவிட முடியாது. ஏனென்று கேட்டால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்க தமிழ் செல்வன், மரியாதைக்குரிய தங்க தமிழ் செல்வன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், ஏற்கனவே அமமுக வேட்பாளராக நின்றவர். அவர் திமுகவிலே வேட்பாளராக போட்டியிட்டு ஒரு எதிர்பாராத வெற்றி, நல்லா சொல்றோம், எதிர்பார்த்த வெற்றியை அவர் பெற்ற காட்சிகளை நாம் கண்ணால் கண்டோம். அதுபோல ராமநாதபுரத்திலே நம்முடைய அண்ணன் OPS அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு 2வது இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட அது சமூக வாக்குகள் அடிப்படையிலே அந்த வெற்றி சார்ந்த அந்த வாக்கு சதவீதம் சாத்தியப்பட்டது என்பதுதான். அதே நேரத்திலே அண்ணன் OPS அவர்கள் தேனியிலே நின்றிருப்பார் என்று சொன்னால் ஒரு வெற்றி கோட்டை நெருங்குவதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒன்றுபடாமல் போனால் அண்ணன் OPS தனியாக, அண்ணன் டிடிவி தனியாக, அண்ணன் எடப்பாடி தனியாக நின்று வரக்கூடிய தேர்தலை சந்திப்பார்கள் என்று சொன்னால் தேனியிலும் வெற்றி சாத்தியமில்லை, ராமநாதபுரத்திலும் வெற்றி சாத்தியமில்லை என்பதுதான் சாத்தியமில்லை. அத ஒன்றுபட்ட அதிமுக என்கிற அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய குரல் உண்மையிலே ஒரு காத்திரமான ஒரு நியாயமான குரல் தான். என்று கேட்டால் தனித்து நின்று வெற்றி பெறுவதற்கு மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதாவோ அல்லது எம்ஜிஆர் அவர்களோ இல்லை. இருக்கக்கூடிய முகங்கள் எல்லாம் இவர்களுக்கான ஒரு வாக்கு சதவீதத்தை உருவாக்கி வைத்து விட்டு போறவர்கள் அந்த 2 பெரும் ஆர்மைகள். அவர்கள் ஒற்றுமையாக இருக்கும் போது நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்தியாவிலேயே மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப வலிமையாக இருந்த காலகட்டத்திலே ஒரு கூட்டத்தை போட்டு மோடியா லேடியா என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்சுர மிக்க ஒரு மாநில கட்சியிலே இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடும். புரியுது. அந்த வார்த்தையை அழுத்தி உச்சரிச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா. அவ்வளவு பெரிய பார்ட்டியில ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காருன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு வலிமையான பார்ட்டி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
சார் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்க 2011 2006 11 வரையிலான காலகட்டத்திற்கு பிறகு நிறைய திட்டங்களை அந்த பீரியட்ல டிஎம்கே கொடுத்தது. 11 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார்கள் சார். நீங்க அவங்க வந்து எதிர்க்கட்சி வாய்ப்பை இழக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக கூட திமுக வரவில்லை, சரியா? வரல. நீங்க 2016 திரும்பவும் வராங்க. அப்பவும் அவர்களால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க பாருங்க, கலைஞர் போன்ற ஒரு பெரிய ஆளுமை மிக்க லீடரால எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழந்தது. ஆனா நீங்க ஒரு 65 66 இடத்தை பெற்ற பிறகும் கூட ஏன் எடப்பாடி பழனிசாமியை பலவீனமானவராகவே காட்ட இங்க இந்த அவரோடு கூட இருந்தவர்களே முயற்சிப்பதற்கு என்ன காரணம்? ஒரே விஷயம் தான். நான் இன்னும் ஒன்ன வந்து இணைத்து கேட்டு விடலாம் நினைக்கிறேன். நீங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு பார்ட்டிய நீங்க கவுண்டர்கள் கட்சி, முக்குளத்தோர் தேவர்கள் கட்சி அப்படின்ட்டு ரெண்டாக பிரித்து பிளவுபடுத்தி காட்ட ஏதாவது இங்க முயற்சி நடக்குதா? சமூக வலைதளங்களில் அப்படி எழுதுகிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. ஏனென்று கேட்டால், இதே எடப்பாடியார் அவர்கள் என்னுடைய சொந்த தொகுதியான கடையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்த போது அவரே சொல்றாரு, தமிழகத்தில் நான் சென்ற இடங்களில் அதிகமான கூட்டத்தை கூட்டியது இந்த மாவட்ட செயலாளர் குட்டியப்பா. இது முக்குளத்தூர்ல மறவர் சமுதாயம் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதி இந்த எங்களுடைய பகுதி. இங்க வந்து கடையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு வரும்போது அந்த வார்த்தையை வந்து அவர் உச்சரிக்கிறார். கடையனூர்ல எப்பவுமே இஸ்லாமியர்கள் எல்லாம் நிப்பாங்க, அங்கதான் அதிகமான கூட்டத்தை நான் காண்கிறேன் என்று சொன்னது அண்ணன் எடப்பாடி. என்று சொன்னால் இங்க முக்குளத்தூர்ல குறிப்பாக மறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய ஒரு பகுதியிலே எடப்பாடி அவர்கள் பதிவு செய்த வார்த்தையை தான் நான் பதிவு. ஒண்ணு. இரண்டாவதாக, இந்த ஒருங்கிணைந்த தலைமையிலே எடப்பாடியார் அவர்கள் இருந்திருப்பார் என்று சொன்னால் அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சின்னு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால சொல்ல முடியுமா? ஓகே, புரியுது. சொல்ல முடியுமா? புரியுது. அம்மையார் கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அடுத்த நிமிடம் என்ன நடந்திருக்கும் அந்த கூட்டணி? அந்த ஆளுமை இங்கு ஒரு மாநில கட்சியினுடைய தலைமைக்கு வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய ஆசை. ஓகே ஓகே ஓகே.